வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். எத்தனையோ வெரைட்டி பிரியாணி சாப்பிட்ருப்போங்க. ஆனால் இப்படி ஒரு பிரியாணி செஞ்சோன்னா அடிக்கடி செய்வோங்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான கொங்கு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி, அதாவது சிக்கன் ஒயிட் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 8 போல் பச்சை மிளகா, அதோட கூடவே ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டை உரித்தது, அது ஓரளவுக்கு மீடியமான பூண்டு கட்டியே உரித்தா எத்தனை பல் வருதோ அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 2 இன்ச்சு போல் இஞ்சி, அதை 2ஆ 3ஆ பீஸ் பண்ணி நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சேர்த்துட்டு, இந்த அளவு ஒரு 3/4 கிலோ சிக்கன் 1/2 கிலோ ரைஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதோட கூடவே ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஒரு பாதி நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பை போட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நார்மலாக அரைச்சாவே அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஈரத்துக்கு விழுது இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பர்ஃபெக்டான மசாலாவாக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய், அதோட கூடவே 2 ஸ்பூன் போல் நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, அதோட கூட ஒரு சின்ன துண்டு பட்டையை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், ஒன்றுனாலும் ஓகே தான், பெருசாக இருக்குதுன்னா ஒரு பெரிய வெங்காயம்னாலும் ஓகே தான், இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒயிட் பிரியாணி அப்படிங்கிறதுனால வெங்காயம் நல்லா செவந்து முருகலாகி வரணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் வாடி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 இதில் சேர்த்து இந்த தக்காளி குழைவாக வேகணும். ப்ளஸ் நம்ம பிரியாணிக்கான உப்பு, ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஜஸ்ட்டு இது லைட்டாக கலந்து விட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்கு இல்லையா, நம்ம இஞ்சி பூண்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக வதங்கி வரணுங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் லைட்டாக வதக்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா நசுங்கி வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும் போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மசாலாவோட பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மினிமம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டுடலாம். அந்த சிக்கனில் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஏறி நமக்கு அந்த நல்ல ஒரு அரோமாவை சிக்கனில் ஃபீல் ஆகிறதுக்கான டைமிங் கிடைக்கும். நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு அந்த மசாலா எல்லா பார்ட்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டுடலாம். அடி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நடுவில் 2 தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்தே தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கிற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் இருக்குங்க. ரைஸுக்கு நம்ம தண்ணி அளக்கும் போது இந்த தண்ணியோட அளவை நம்ம குறைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வருங்க. இந்த 1/2 டம்ளர் தண்ணியில் சிக்கன் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ வருதோ அந்த தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு 1/4 டம்ளர் பக்கம் தேங்காய் பால் வந்துச்சு. அந்த 1 டம்ளர் தேங்காய் பால் ப்ளஸ் அந்த 1/4 டம்ளரோட நம்ம மிக்ஸி எல்லாம் கழுவின தண்ணி, அப்போ 2 டம்ளர் ப்ளஸ் நான் 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால டோட்டலாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஆல்ரெடி 1/2 டம்ளர் தண்ணி அதில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு 4.5 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு காரமோ உப்போ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் காரத்துக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கீறி அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம இதில் போட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம்.
அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசி 2 டம்ளரை ஊற வச்சுருக்குறோம். இப்போ காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பச்சை மிளகாவை நல்லா கீற்று போட்டு இதில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால உப்பு சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணுற கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இதில் ரைஸ் கலந்துருக்கிறேன் பாருங்கள். அரிசியை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். அரிசி இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் கலந்து வரணும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் கலந்து வரும். இது ஓப்பன் பாட் அப்படிங்கிறதுனால 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கிறேன். இதே க்ளோஸ்டு பாட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1.5 இல்லை 1.25 தண்ணி கூட பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் அரிசி எல்லாமே வெந்து கொஞ்சம் மேலே அரிசி தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை லெவல் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரைஸ் எல்லாமே ஒரு 60% வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. இதை நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை ஃபைனலாக நம்ம இது மேலே ஊற்றி விட்டுட்டு இதை மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டு, அதாவது ஒரு பவுலில் தண்ணி வச்சு எடுத்து வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்மள்ட்ட இடிக்கிற கல் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இது மேலே வச்சாலும் சரி வச்சுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு பண்ணிவிட்டு இது அடி கனமான பாத்திரம் அப்படிங்கிறனால நான் அடியில் தவா எதுவும் வைக்கலை. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான அரோமாவோட நமக்கு கொங்கு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா நமக்கு தம் உடையும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்து உடையிற ஸ்டேஜில் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பீசஸ் எல்லாம் உடஞ்சி நிற்கிறது. மைல்டான மசாலா ஃப்ளேவர்ஸோடு இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரியாணியை ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.